அந்த பேட்டர்ன் இன்டர்டேல சூப்பராக யூஸ் ஆகும். அந்த பேட்டர்ன் உடனே இங்கே நீங்கள் லிமிட்டில் ஆர்டர் போட்டு உடனே பையெலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன நடக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது சூப்பராக வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ். அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. அந்த இடத்த உடனே பை பண்ணக்கூடாது. ஹாய் செபி வியூவர்ஸ், myself ராஜேஷ், CFO and co-founder of B Square Trade Academy. நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ட்ரேட் பண்ணும்போது நிறைய கிரிட்டிக்கலான ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணாமல் ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்தால் அந்த பேட்டர்னில் எப்படி பை பண்ணலாம், அண்ட் தென் புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ எப்படி பை பண்ணலான்றதை நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த பேட்டர்ன் இன்டர்டேல சூப்பராக யூஸ் ஆகும். அந்த பேட்டர்ன் 3 பேட்டர்ன், அதாவது எல்லாருமே அந்த பேட்டர்னை பற்றி சொல்லுவாங்க, சிங்கிள் பேட்டர்ன் தான் சொல்லுவாங்க. இப்போ நான் என்னென்னா 3 பேட்டர்ன் சொல்ல போகிறேன். அந்த 3 பேட்டர்ன் எப்படி வரும்ன்றதை ட்ரா பண்ணுறேன். அந்த ட்ரா பண்ணிவிட்டு அதில் கேண்டில் 6 எப்படி ரீட் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். அந்த கேண்டில் 6 ரீட் பண்ணி அந்த மாதிரி வந்தால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இது டபுள் பாட்டம். சார் டபுள் பாட்டம் ஒரு விதமாக தான் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டால் 3 வேஸில் ஃபார்ம் ஆகும். இது ஃபஸ்ட்டு, அண்ட் தென் இது செகண்டு, அண்ட் தென் இது தேர்டு. 3 விதமாக ஃபார்ம் ஆகும். அதாவது எங்கே பை ஆச்சோ அதே இடத்துல பை ஆகும். இது வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அன் பண்ணிட்டு அண்ட் தென் திரும்ப பை ஆகும். இது வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே பை ஆச்சோ அந்த இடத்துல பைக்கு முன்னாடியே வந்து பை ஆகி மேலே போகும். இது எப்படி நம்ம கேண்டிலில் ரீட் பண்ணலான்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் ஃபாலிங் கண்டிஷனில் கீழே வந்துட்டே இருக்கு, அண்ட் தென் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இப்போ என்னன்னா, நான் வந்து க்ரீனுக்கு பதில் ப்ளூ கலர் கேண்டில் வச்சுக்கிறேன். நீங்கள் க்ரீனாக அதை கன்சிடர் பண்ணிங்க. இப்போது ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்துச்சு. எப்போவுமே மார்க்கெட்டில் ட்ரெண்டுக்கு நீங்கள் அகேன்ஸ்டாக பண்ணும்போது ஃபஸ்ட் டைமில் பை பண்ணுவானா, செகண்ட் டைமில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மார்க்கெட் இப்படியே மேலே போகுது, ஓகேவா? இப்போ இதை வந்து நான் ஒரு சப்போர்ட்டாக இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ அங்கேருந்து கீழே இறங்குது திரும்பவும். இப்போ அதே இடத்துக்கு கேண்டில் வந்துச்சு. உடனே இங்கே நீங்கள் லிமிட்டில் ஆர்டர் போட்டு உடனே பையெலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன நடக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. கேண்டில் 6 ரீட் பண்ணி தான் நீங்கள் இங்கே பை பண்ணணும். இங்கே என்னன்னா, இப்போது சேம் அதே பேட்டர்ன் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் இது வந்துச்சுன்னா நீங்கள் இதில் பை பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு டபுள் பாட்டம் போட்டு மேலே போகுது. இது ஃபஸ்ட்டு சினாரியோ. இப்போ செகண்டு நான் ட்ரா பண்ணுறேன். சேம் அதே கண்டிஷன் தான். மார்க்கெட் மேலேருந்து இறங்கிட்டு இருக்கு. இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் டைம் மேலே போகுது, நீங்கள் பை பண்ணக்கூடாது. எப்பவுமே இந்த லெவலுக்கு திரும்பவும் வருதா நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ இந்த லைனுக்கு ஒரு லைனை நான் இப்படி ட்ரா பண்ணுறேன். இப்போ என்ன, திரும்பவும் கீழே இறங்குது. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ லிமிட்டில் வச்சு ஆர்டர் எடுக்கக்கூடாது. இப்போ என்ன நடக்குது இங்கே பாருங்கள். இப்போ என்ன ஆச்சு, பிரேக் அவுட். உடனே வந்து எப்பவுமே ஒரு சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உடனே நீங்கள் புட் சைடில் போகக்கூடாது. வெயிட் பண்ணி பார்க்கணும், அதுக்கு சரியான பிரேக் அவுட் தானா, இல்லை ரீடெஸ்ட்டில் மேலே போதா இல்லை கீழே வருதான்னு பார்த்துட்டு தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு கேண்டில் திரும்ப ஒன்றா வருதுன்னா, இப்போ உள்ள வந்துச்சா. இப்போ என்ன ஆச்சுன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி போட்டு வச்ச ஸ்டாப் லாஸ்லாம் அன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ட்ரெண்ட் லைன் கிராஸ் கட், இதுவும் ஒரு டபுள் பாட்டம் தான். இப்போ இங்கேருந்து அப்படியே வந்து மார்க்கெட் மேலே போகுது. இப்போ இதில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அப்போது எங்கே பை ஆச்சோ அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோ ஒரு ஹேமரோ இல்லை ஒரு ஸ்பின்னிங் டாப்போ இந்த மாதிரி கேண்டில் வந்ததுன்னா அனதர் கேண்டில் க்ளோஸ் வச்சு தான் நீங்கள் பை பண்ணலாம். ஒரே இடத்துல வந்து நீங்கள் வந்து லிமிட்டில் ப்ரைஸ் போட்டு நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாப் லாஸ் அன்ட்டாய் கீழே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போது அந்த சப்போர்ட் லெவலில் எந்த மாதிரி கேண்டில் வருதுன்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ண கற்றுங்க. ரீட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி கேண்டில் வந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். இது செகண்ட் சினாரியோ. இப்போ தேர்டு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ மார்க்கெட் அதே மாதிரி ஃபாலோ ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. திரும்பவும் இப்போ மேலே போகுது. ஓகே, இப்போ மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருக்கு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்பவுமே சொல்கிறதுனா ஃபர்ஸ்ட் டைமில் பண்ணக்கூடாது. இது மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் கீழே வரட்டும். திரும்ப செகண்ட் டைம் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு
சப்போர்ட்டை ட்ரா பண்ணுறோம். சரி இந்த லெவலில் வந்தால் பை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த லெவலுக்கு வந்தால் பை பண்ணலாம், அந்த லெவலுக்கு கீழே போயிட்டு மேலே வந்தால் பை பண்ணலாம். ரெண்டுமே நான் சொல்லிட்டேன். சார் எல்லா டைமும் அப்படி நடக்குமான்னு கேட்டால் அப்படி நடக்காது. சில டைமில் என்ன ஆகும்னா முன்னாடியே பை ஆகி போயிடும். எப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டே இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு வரல, இங்கேயே பையிங் சினாரியோ கொடுத்துட்றான். என்ன கொடுத்துட்றான்னா ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங். அப்போ என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் நீங்கள் இங்கேயே பை பண்ணிக்கலாம். மார்க்கெட் இப்படியே மேலே போச்சு. சார் இது எப்படி சார் டபுள் பாட்டம் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இதுவும் ட்ரெண்ட் லைன் கிராஸ்கட் டபுள் பாட்டம் தான். ஏன்னா ஒரு பை ஆனதுக்கு முன்னாடியே, பை ஆன இடத்துக்கு முன்னாடியே பை ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. இப்போ இங்கேயே நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ டபுள் பாட்டமில் நம்ம 1 பார்த்தோம், 2 பார்த்தோம், இப்போ 3யும் நம்ம பார்த்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருக்கு. இது தெரியாமல் எல்லாமே ஒரே ஒரு பேட்டர்னை தான் யூஸ் பண்ணுவீங்க. என்னென்னா இங்கே கீழே வந்தால் மட்டும்தான் அது டபுள் பாட்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. 3 விதமாக ஃபார்ம் ஆகும். 3 விதமாக ஃபார்ம் ஆனாலும் உங்களுக்கு எடுக்க தெரியணும். இதில் வந்து நீங்கள் கேண்டில் 6 ரீட் பண்ணிங்கன்னா, ரீட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சார்ட்டை வந்து போர்டில் ட்ரா பண்ணி காமிச்சேன். சார் வந்து போர்டில் ட்ரா பண்ணி காட்டினா உங்களுக்கு எனக்கு புரியுது சார், ஆனால் வந்து அது சார்ட்டில் எப்படி பார்க்கணும்னு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் சார்ட்லேயும் காட்ட போகிறேன். எந்த மாதிரி ஒர்க் ஆகிதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் எங்கே பை ஆச்சோ அங்கே பை ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்து மேலே போயிருக்கு. அண்ட் தென் அதே இடத்துல திரும்பவும் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்திருக்கு. இங்கேருந்தும் திரும்பவும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது சூப்பராக வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ இன்னொரு சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்னொரு சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, பையா நெட்லேயே பையா இருக்கு. அண்ட் தென் அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த இடத்த உடனே பை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஒரு கேண்டில் எந்த மாதிரி வருதுன்னு ரீட் பண்ண கற்றுங்க. அந்த கேண்டில் இன்னொரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அதாவது பையரை இன்னொரு பையர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லைனா செல்லரை இன்னொரு பையர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபில் பண்ணிச்சுன்னா சூப்பராக மார்க்கெட் மேலே போகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க கற்றுக்கணும். ஓகே, இப்போ தான் இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல். அதாவது ஒரு செல்லிங் வந்து வந்துட்டே இருக்குது மார்க்கெட். செல்லிங் வந்து பையிங்காக ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னா ஃபஸ்ட் டைம் பை பண்ணக்கூடாது, செகண்ட் டைம் பை பண்ணணும். அது ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும். அந்த பேட்டர்ன் பேர் தான் டபுள் பாட்டம். ஓகேவா? இப்போ 1 2 காமிச்சா இன்னொரு சார்ட்டை காமிச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து இறங்கி இருக்கு. அண்ட் தென் ஒரு டபுள் பாட்டம் போகிறது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாட்டம் போட்டுச்சு. செகண்ட் பாட்டத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அது என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு இங்கேருந்து மேலே போயிடுச்சு. அதாவது ப்ரீவியஸாக என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு. இது வந்து ட்ரெண்ட் லைன் கிராஸ்கட் டபுள் பாட்டம். ஓகேவா? இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது 1 by 1 பார்த்துட்டு ஒரு டபுள் பாட்டம் அதே இடத்துல பை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒன்று முன்னாடியே பை ஆகலாம், இல்லை அதே லெவலில் வந்து பை ஆகி போகலாம், இல்லைனா ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு உள்ளே வெளியே வந்து உள்ளே போய் பை ஆகலாம். அப்போது நீங்கள் எந்த மாதிரி சார்ட்டை வந்து ரீட் பண்ணுறீங்கன்னு முதல்ல கற்றுக்கணும். அந்த ரீட் பண்ணுற வந்து நாலேஜை கற்றுக்கிட்டிங்கன்னா அண்ட் தென் அது கூட கேண்டில் 6 மேட்ச் பண்ணி கேண்டில் 6 நான் சொன்ன மாதிரி வந்தால் நீங்கள் கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ பையிங் எடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் பாட்டம் மட்டும் தான் சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு டபுள் டாப்பை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அப்படியே ஆப்போசிட் வெர்ஷன் தான். அது எப்படி சார்ட்லேயும் காட்டுறேன், உங்களுக்கு ட்ரா பண்ணியும் காட்டுறேன். இதை பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, சார் இது வந்து ப்ரீவியஸாக இருக்குது சப்போர்ட்டில் தான் வருமா, இல்லை வந்து புதுசாக சப்போர்ட் கிரியேட் ஆகுமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும். அது நீங்கள் சார்ட்டில் போயிட்டு பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.